திருவாரூர் மாவட்டத்தில் தரச்சான்று பெறாமல் இருந்த பூச்சி மருந்து கடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 26 கடைகளுக்கு இந்த தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் தரச்சான்று பெறாமல் பூச்சி மருந்து விற்பனை செய்த 26 கடைகளுக்கு தடை விதித்து மாவட்ட வேளாண் துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், காவிரி நீரை நம்பி திருவாரூர் மாவட்டத்தில் 90,000 ஏக்கர் பரப்பளவுல தற்பொழுது வரை குறுவை சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 25 நாட்கள் முதல் 30 நாட்கள் ஆன அந்த குறுவை பயிர்களுக்கு பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பல்வேறு இடங்களில் தரமான பூச்சி மருந்து கிடைக்கவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்து வந்தார்கள். அதன் அடிப்படையில் திருச்சி வேளாண்மை உதவி இயக்குனர் தரக்கட்டுப்பாடு அவர்கள் தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவினர் திருவாரூர் மாவட்டம் 48 கடைகள்ல ஆய்வு செய்திருக்கிறார்கள், பூச்சி மருந்து கடைகள்ல. இதுல பாத்தீங்கன்னா திருவாரூர்ல 5 கடைகள், முத்துப்பேட்டையில 5 கடை, மன்னார்குடியில 6 கடை, கொரடாச்சேரியில 4 கடை, ஒட்டுமொத்தமாக 36 கடைகள்ல தரச்சான்று பெறாமல் விற்பனை செய்ததாகவும், அதே போன்று அந்த கடைகள்ல பதிவேடுகள் சரியாக பராமரிக்காத காரணத்தினாலும் 36 கடைகளுக்கு 15 நாட்களுக்கு அந்த பூச்சி மருந்து விற்பனை தடை செய்து வேளாண் துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக தரச்சான்று பெற வேண்டும், அந்த பதிவேடுகளை சரியான முறையில் கையாள வேண்டும். அப்படி தொடர்ந்து செய்யாமல் இருந்தால் அவர்களுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற எச்சரிக்கையும் வேளாண் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா தனியார் உரக்கடைகள்ல அதிக விலைக்கு உரம் விற்பனை செய்ததாக 13 கடைகளுக்கு உரம் விற்பனையை தடை செய்து உத்தரவிட்டிருந்த நிலையில தற்பொழுது மாவட்டம் முழுவதும் 36 பூச்சி மருந்து கடைகளுக்கு விற்பனை தடை விதித்து வேளாண் துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு விவசாயிகள் சார்பில் மிகுந்த வரவேற்பை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மாவட்டத்தில் அனைத்து கடைகளிலும் ஆய்வு செய்ய வேண்டும். அதிக விலைக்கு விற்பனை செய்பவர்கள், அதே போன்று தரமற்ற பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் முன் வச்சிருக்காங்க. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர்.